நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இந்த பக்கம் ஒரே அரசவை கூட்டம், மாமா மன்னர்கள், அந்த பக்கம் வந்து ஒரே லோக்கல் ராயப்பேட்டை. ஆமா, யாரை பார்த்து மாமா மன்னர்கள் என்று சொல்கிறீர்கள்? மாமா என்றால் பெரிய மன்னர்கள் என்று சொன்னார்கள். ஓகே, இன்றைக்கு தாங்கள் எடுத்துக்கக்கூடிய படத்தின் பெயர் என்னவோ? நாங்க வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிற படத்தோட பேரு தூத்துக்குடியில முங்கி எடுத்திருக்கோம். தூத்துக்குடியில முங்கி எடுத்திருக்கோம். அப்படி ஒரு படமா? ஆமா ஆமா, அவர் போட்டுக்கிறது லுங்கி, அவர் எடுத்தாரு முங்கி. இதுதான் அறிவாளி யாரா ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கணும். என்னைய தானே சொன்னீங்க? உங்க பக்கத்துல வச்சுக்கணும். அப்படியா? கிளிப் போடணும். கிளிப்பிங் பார்க்கலாமா? வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசலையா? இத்தனை பேருக்கு முன்னால மேடை ஏறி பேசி பாரு. போதரும். யாருக்கு ஓதறோம்? என்ன நினைச்சுக்கிட்டே எங்க முத்துவ பத்தி? பெண்களுக்கு வந்த மன்னவனின் மனதை புண்படுத்திய மருந்த நாட்டின் மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் குறிப்பா. சூப்பரான சீக்வென்ஸ். இதை எப்படி பண்ண போறீங்கன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாமா? பார்க்கலாம், ரெடியா இருக்கும். ரெடி? ரெடி. ஏய் நித்யா, நித்யா நித்யா நித்யா, எங்க முத்து வரமா நாடகத்தை ஆரம்பிக்காதீங்க. கண்ணா தூள்மா. அமைச்சர்களா எங்கடா அஞ்சிட்டு துணிய குடியா மன்னர் இருக்காருல்ல, அடே கப்பா செட்டில் எவ்வளவு தூசி, எவ்வளவு மன்னருக்கு ஆடி ஆடி கால் இரண்டும் சுளுக்கு பிடித்து விட்டது. அதனால நன்றாக இழுத்து விடுங்கள். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சங்கமே. பெரிய ராமராஜா ரசிகன் பால் கறக்குறானே, டேய் நல்லா இழுத்து விடுங்கடா. கண்ணா சூப்பர்மா. கண்ணா தூள் டான்ஸ்மா. ஏய் முத்தே, அவன டான்ஸ் ஆடு. ஏய் நேத்து டிவில சும்மா பிரபுதேவா ஒரு டான்ஸ் ஆனாரே, அது தூள்மா. டேய் டேய் எந்திரடா. பசில கடந்த பிச்சைக்காரனுக்கு பிரியாணி போட்டலாம் கிடைச்ச மாதிரி ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க? ஆமா, என்னோட நடன போட்டிக்கு ஆடுவதற்கு யாருமே வரவில்லையா? ஒரு தெருநாய் கூட வரல. தெருநாய் கூட நான் ஆட மாட்டேன்னு உனக்கு தெரியாது? ஒருவேளை அந்த தெருநாய் அப்படிதான் யோசிச்சிருக்குமோ? என்னடா சொன்னா செம்ம காமெடிமா. என்ன பெருசா காமெடி பண்ணா செம்ம காமெடின்றான். டேய் நாடகம் பார்க்க வந்தீங்கன்னா நாடகத்தை மட்டும் பாருங்கடா, தேவையில்லாம பண்ணாதீங்க. டேய் எந்திரடா. சரி, என்னோட நடனம் ஆடுவதற்கு ஒருத்திக்குமா தைரியம் இல்லை? அப்பெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்குது. என்ன ஒரு பொண்ணா? ஆமா. என்னோட நடனம் ஆடுவதற்கு ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருக்கிறதா? யார் அந்த பெண்? அவள் ஊர் என்ன? அது பக்கத்து நாட்டு இளவரசி மன்னா. பக்கத்து நாட்டு இளவரசியோ பொட்டிக்கடை இளவரசியோ? யாரா அவ? அவதான் மீனா குமாரி மன்னா. மீனா குமாரி எங்கே இருக்கிறாள்? அவளை வர சொல்லுங்கள்.
மன்னர் நின்று கொண்டிருக்கிறேன் மரியாதை இல்லாமல். ரொம்ப சீரியஸ்மா. மழையில் கரண்ட் கம்பத்தில் அடிபட்ட அண்டங்காக்கா போல இருக்கிறானே, யார் இவன்? இளவரசி, இவர்தான் உங்களோட ஆட்டாங்கட வந்திருக்க அரசர். அரசரா? அரசு மரத்தடியில் கஞ்சா போட்டுக்கொண்டு சீட்டாடி தோத்து போய் 4 நாட்களாக ஊர் முழுக்க பிச்சை வாங்க பிச்சைக்காரன் போல இருக்க இவன் அரசனா? சாந்தி, சில்க் ஸ்மிதா, பாபிலோனா, அல்போன்சா இவரை போன்ற நடன அழகிக்கு கூட ஆடி நான் தோற்றதில்லை. இவன் கூட நான் ஆடுவதா? ஆந்தை, அம்மாவாசை அன்று பிறந்த ஆந்தை. என்ன நன்னா உன்னோட மன்னரை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கா, பார்த்துட்டு சும்மா இருக்கேடா. மன்னிக்கோ மன்னா. சாபாஸ். சும்மா நிக்க வேண்டாம்ல, வாடா போ. டேய் டேய் இல்லடா டேய். சம்மாட்டம்மா சம்மாட்டம். நீயும் நல்லா ஆடுறிய. ஏய் முத்து, அவ ஒண்ணும் ஆடவே இல்லையா? அவ ஆணவத்துல ஆடுறாளே, அத சொன்னேன். அவ ஆணவத்துல ஆடுறாளோ இல்ல ராட்டினத்துல ஆடுறாளோ அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? யோ, வாய் மூடிடா காரியா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? மனசுல உன்னையவா நினைப்பான்? எவனாவது லூசு பையதான் நினைப்பான். மீனாகுமாரி, உன்னை நான் தான் நினைத்துக் கொண்டிருக்கேன். நான் சொன்னேன்ல, லூசு பையா லூசு பையா. யோ, நான் ஒருத்தங்க தனியா ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏன் வேணா 10-15 பேரை சேர்த்து வச்சுக்க. என்னது என்னது என்னது? டான்ஸ் ஆட வச்சுக்க சொன்னேன்ப்பா. அந்த பயம் இருக்க வேண்டும். மீனாகுமாரி பயந்து விட்டான். இவனை என்ன செய்யலாம்? எங்க தூக்கி போடுங்க. தூக்கி போடுறாங்க. இங்க பாரு கிழவா, இப்ப நான் உன் கூட டான்ஸ் ஆட போறேன். கிளவாவா? யா, எவ்வளவு கஷ்டப்பட்டு காஸ்டியூம் போட்டுருக்க, என்ன பார்த்து கிளவான்றியம்மா. இவனோட ஆடாது. இவன் இருட்டு கடை அல்வா மாதிரி இருக்கான். என் கூட ஆடு. நீ தீஞ்சு போடாத மாதிரி இருக்க. கண்ணா சூப்பர் டான்ஸ்மா. சூப்பர்மா. தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம் தக்கட திக்கிட தோக்கிட நம் கிட தக தரகட தக தத்த தலாங் தோம் தத்த தலாங் தோம் தரகட தலாங் தோம். சூப்பர் டான்ஸ்மா சூப்பர் டான்ஸ்மா. டேய் சண்டாளா, குஞ்சுக்குள்ள எறும்பு போன மாதிரி அடிட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? யோ, நான் ஒருத்தங்க ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்கேன். நீ அங்க என்ன பண்ற? நான் போதையில ஆடுறேம்மா. சரியான ஆம்பளை இருந்தா மேல வந்து ஆடியா. அப்ப இவ்வளவு நேரம் மேல ஆடுறியா? அப்ப நீ ஆம்பளையா? மீனாகுமாரி, இவன் கேக்குறது நியாயமா தான் கண்ணா சூப்பர் டான்ஸ்மா சூப்பர் டான்ஸ். நேத்து டிவில ராஜ்கிரண் ஒரு டான்ஸ் ஆடினாரு பாருப்பா, சூப்பர் டான்ஸ்ப்பா. ராஜ்கிரணா? அவர் என்னையா டான்ஸ் ஆடிக்கிறாரு? ராஜ்கிரண் டான்ஸ் ஆடினாரு, நீ பார்த்த? ஆமா, தொடக்காட்டி ஆம்சார் சிம்ரன் மாதிரி. டேய், மீனாகுமாரியோட சேர்ந்து ஆடி காட்டி ஜெயிச்சு காட்டுறா பாப்பா. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, அதெல்லாம் என்னால முடியாது. ஆடி காட்டுறா முத்து. அந்த 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 அண்டங்காக்கா பேசிருக்கா, அந்த பொண்ணு பாட்டு பேசிருக்கா, நீ என்னடா பண்ற? போய் நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துல போல.
சாதுரியம் பேசாதேடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி சாதுரியம் பேசாதேடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி உன் சலங்கைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன் சலங்கை வெளியே போ, தயவு செய்து வெளியே போ. பாப்பா ஓ சூப்பர் 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 உட்காரு. வெல் டன் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும். நம்ம அரசியும் நம்ம அரசரும் மாரிமுத்து அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கோர்ஸ் சொல்லுங்க. மார்க் சொல்லணுமா? ஆமா, நான் மாடு முட்டிய முதுகுல ஒரு மார்க் இருக்கு. ஓஹோ. அப்ப நான் மூஞ்சில ஒரு 2 மார்க் இருக்கு சைக்கிள் ஓட்டும் போது. ஓ சூப்பர். இன்னொரு மார்க் படாத இடத்துல போட்டுக்கு பரவாயில்லையா? போயா. இவனுக்கு மார்க் 4 கொடுக்குறேன், இவனுக்கு 6 கொடுக்குறேன். ஓ சூப்பர். உனக்கு செவில 2 கொடுக்குறேன். 2 கொடுக்குறேன். கண்ணா சூப்பர் டான்ஸ்மா. சாமி அளவுறா. நேத்து லிவிங்ஸ்டன் ஒரு டான்ஸ் ஆடினார் பாரு. என்னடா கேட்டு போறா டேய். எல்லாம் முடிஞ்சிச்சுல, போலாம் வா. கண்ணா சூப்பர் டான்ஸ்மா. கேட்டு போடா. நேத்து கோவை சர்லா ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாரு. யாருமே இல்லையா? ஓகேமா. திவாகர் மன்னா, இது காமெடியில் கலக்க போகுது எப்படியா அல்லது ஜோடி நம்பர் 1 என்று சந்தேகம் வருவதற்கு எப்பேற்பட்ட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். உங்கள் நடனத்தில் நான் அப்படியே மெய்மறந்து போய்விட்டேன். அடடடா, என்ன ஒரு ஆட்டம். அந்த நடனம் எப்படி இருந்தது? லுங்கி நடனம். அதுக்கு பேர் தான் லுங்கி டான்ஸ். அதுதான் நான் லுங்கி நடனம்னு சொன்னேன். நான் இங்கிலீஷ்ல சொன்னேன் லுங்கி டான்ஸ். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றதுனே புரியல. அப்படி பிரமிச்சு போய் உட்காந்துருக்கோம் 2 பேரும். அங்க ஸ்டேஜ்ல கேலரியிலேருந்து அவர் முத்து இறங்கி வந்ததுலேருந்து சீன்லேயும் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்து லாஸ்ட்டில் அது அப்படியே ஒரு வேற மாதிரி மார்க் போடுற மாதிரி அது ஒரு ட்விஸ்ட்டு, டான்ஸ் ஒரு ட்விஸ்ட்டு, எல்லாமே ஹைலைட்னா அப்படியே ஒரு ஹைலைட்டு. எல்லாரும் ஒரு படம் பார்த்த மாதிரியே இருந்தது உண்மையாகவே. வாழ்த்துக்கள். அக்கா சொல்லுங்க. மன்னா நீ என்ன அசத்திட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே நல்லா களை கட்டுது, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம். அர்ச்சனா என்ன கிரேஸ், நல்ல நளினம் நல்லா இருக்கு வரும்போதுலேருந்து. சரி மூமெண்ட்ஸ். ஜெயச்சந்திரன் என்ன ஸ்லோ மோஷன் எல்லாம் என்ட்ரியே போடாம விட்டாங்கன்னா நாமளே போட்டுறது. இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்லோ மோஷன் அப்புறம் அந்த லுங்கி எடுத்துட்டு அங்கே ஒரு இது மாதிரி ரவுண்டெல்லாம் அடிச்சிங்க பாருங்களேன், ரொம்ப நல்லா பண்ணீங்க. மொத்தத்தில் உங்களுடைய டீம் ஜில்லு ஜங்கு ஜக்கு ஒரே ஜில்லுன்னு ஆயிப்போச்சு. சூப்பர்.